படைப்பாளர்கள் என்றால் எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆசிரியர்கள், சொற்பொழிவாளர்கள் போன்றவர்கள். இவர்கள் ஒரு நாட்டிற்கும் சரி, உலகத்திற்கும் சரி முக்கியமான தூண்கள். கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்தாலும் கூட அவர்கள் எப்படி வாழ வேண்டும், எதை அனுபவிக்க வேண்டும், எதில் மகிழ வேண்டும் என்பதை முடிவு செய்யும் சர்வாதிகாரிகள் இவர்கள்தான். இப்படிப்பட்ட படைப்பாளிகளில் 3 வகையினர் உள்ளனர். 3 வகையினருமே மிகச் சிறந்த திறமைசாலிகள், தலை சிறந்த சாதனையாளர்கள். அது மிகவும் சுவாரஸ்யமான பகுப்பு. அதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். முதல் வகையினர் கூலி படைப்பாளர்கள், இரண்டாவது லாப படைப்பாளர்கள். இவர்கள் இருவருக்கும் இடையில் என்ன வித்தியாசம் என்றால், கூலி படைப்பாளர் சொல்கிறார், எனக்கு வேண்டியது சம்பளம், இதை செஞ்சு கொடுங்க, நான் இவ்வளவு காசு கொடுக்கிறேன்னு சொன்னாரு, நான் அதை சிறப்பா செய்றேன். ஓ அப்படியா, அது எப்படி உங்களால மட்டும் முடியுது, காசு கொடுத்தா எனக்கெல்லாம் முடியலையே, நீங்க எழுதுற பாட்டெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கே, அது என்ன, ஒரு பாட்டில எடுத்து உடைச்சி உள்ள அனுப்புனா பாட்டு தானா வருது, அந்த பாடலை கேட்டால் நமக்கு மெய் சிலிர்க்கிறது, உள்ளம் உருகுகிறது. இனிமேல் வாழ்க்கையில் பொய்யே சொல்ல மாட்டேன் என்று பலர் சத்தியம் செய்கிறான். இனிமேல் நான் மனிதனாக வாழப்போகிறேன் என்று பலர் சொல்கிறார்கள். இனிமேல் நான் மதுவே சாப்பிட மாட்டேன் என்று பலர் முடிவு செய்கிறார்கள். இவர்களின் பாட்டை கேட்டுவிட்டு ஏராளமானவர்கள் திருந்தி நன்னெறியில் வாழ்கிறார்கள். ஆனால் பாட்டை எழுதுபவன் திருந்துவதே கிடையாது. அதெல்லாம் ஊருக்குதான் உபதேசம், எனக்கு இன்னொரு பாட்டில் கொடுன்னா. கூலி படைப்பாளர்கள். இரண்டாவது வகையினர் லாப படைப்பாளர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படிப்பட்டவர்கள் என்றால், தனக்கென்று ஒரு கொள்கை, தனக்கென்று மானம், மரியாதை, கௌரவம், தனக்கென்று ஒரு வாழ்வியல், இதையெல்லாம் முதலில் முடிவு செய்து கொள்கிறார்கள். நான் இப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்ட படைப்புகளைத்தான் படைப்பேன், வேண்டுமென்றால் வாங்கட்டும், வேண்டாவிட்டால் போகட்டும் என்று தம்முடைய படைப்பை விரும்புபவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அதனுடைய மதிப்பு என்ன என்று சொல்கிறார்கள். அந்த மதிப்பை ஏற்பவர்களிடம் வியாபாரம் செய்கிறார்கள், விற்று பணத்தை எடுத்துக்கொண்டு வாழ்கிறார்கள். ஆனால் தம்மை அழித்துக் கொள்வது இல்லை. பணம் கொடுத்து என்ன வேண்டும் என்று கேட்டால் அதையெல்லாம் செய்ய தயாரானவர்கள் இல்லை. தன் விருப்பத்திற்கு உரிய உற்பத்திகளை செய்து வியாபாரம் செய்பவர்கள். அதில் போதிய வருமானம் இல்லை என்றாலும் கூட வறுமையில் வாழ துணிந்தவர்கள். இரண்டாவது வகையினர் லாப படைப்பாளர்கள். மூன்றாவது உணர்வு படைப்பாளர்கள். அப்படி என்றால் யார் இவர்கள்? கூலிக்காகவும் பிறர் சொன்ன உத்தரவுகளின்படி நடிப்பவர்கள் கிடையாது, படைப்பவர்கள் கிடையாது. விற்றால் லாபம் கிடைக்கும் என்ற எண்ணத்துடனும் படைப்பவர்கள் கிடையாது. என்னிடம் ஒரு படைப்பு திறன் இருக்கிறது, அதை செய்யும் பொழுது நான் மகிழ்கிறேன், அதை பெற்றவர்களும் மகிழ்வார்கள். விரும்பினால் பெறட்டும், விரும்பாவிட்டால் போகட்டும், எனக்கென்ன நஷ்டம், எனக்கு பலன் படைப்பதின் சுகம் என்று சொல்லி படைப்புகளை படைக்கிறார்கள். அவர்கள் கூலி பெறுவதற்காகவும் படைக்கவில்லை, விற்று லாபம் பெறுவதற்காகவும் படைக்கவில்லை. தான் தன்னுடைய உணர்வில் மகிழ்ந்து இருப்பதற்காக மட்டுமே படைத்தார்கள். அதற்கான வெகுமதிகளுக்காகவும் அவர்கள் காத்திருந்ததில்லை. வெகுமதிகளால் அவர்கள் அபிஷேகம் செய்யப்பட்ட பொழுதும் அவர்கள் அவைகளை எல்லாம் திரும்பியும் பார்த்ததில்லை, அதற்காக காத்திருந்ததும் இல்லை. இந்த மூன்றாவது வகையினர் தான் திருவள்ளுவர், திருமூலர், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், மீராபாய், இளங்கோவடிகள், கம்பன், தொல்காப்பியர், வால்மீகி, வியாசர், சமர்த்த ராமதாசர் போன்றவர்கள். இன்னும் நம் நாட்டில் கோடிக்கணக்கான பேர் இப்படி இருந்தார்கள். அவர்களின் பெயர்களை எல்லாம் சொன்னால் ஆண்டு கணக்கில் அவர்களின் பெயரை மட்டுமே படிக்க வேண்டும், அவ்வளவு பேர். அதனால் நாம் கலைஞர்கள், படைப்பாளர்கள் என்று பேசிக்கொள்ளும் பொழுது, கேள்விப்படும் பொழுது யாரையாவது பற்றி இந்த மூன்றில் இவர் எந்த வகையை சேர்ந்தவர் என்பதையும்
புரிந்து கொள்வது நம்முடைய பாதுகாப்புக்கு நல்லது. நாம் படைப்பாளர்களாக ஆக விரும்பினால், கலைஞர்களாக நாம் ஆக விரும்பினால், இதுவரை நாம் பார்த்ததில் இந்த 3 வகைகளில் இந்த 3வது வகையே சிறந்த நிலை. இதை அடையவே ஒருவன் ஆசைப்பட வேண்டும். ஒருவேளை ஏதோ காரணங்களால் அப்படி வாழ இயலவில்லை, நான் கொஞ்சம் சமாதானம் செய்து கொள்கிறேன் என்று ஒருவன் தடுமாறி விழுந்தால் கூட 2வது வகையில் விழலாம். ஆனால் அந்த 1வது வகையில் விழுவது மிக கேவலமான ஒரு நிலை. அந்த நிலை ஒருவனுக்கு வரக்கூடாதது. அந்த நிலையில் நுழைபவன் உண்மையில் இருட்டிற்குள் நுழைகிறான், துயர உலகிற்குள் நுழைகிறான். அது தற்கொலையை விட ஒரு மோசமான வாழ்க்கையை கொடுக்கும். இது படைப்பாளர்களுக்கு உள்ள வகைப்பாடுகள் என்றாலும் கூட, பயனாளிகளும் படைப்பாளர்களின் தரத்தையும் அடைகிறார்கள் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். அதாவது 1வது வகை படைப்பாளியினுடைய ஒரு படைப்பு சிறந்ததாக இருந்து ஒருவன் பயன்படுத்தினால் கூட அதற்குள் ஒரு உள்ளாற்றல் ஒளிந்து இருக்கிறது. இந்த பயனாளியையும் அந்த படைப்பின் தத்துவங்களையும் தாண்டி படைப்பாளியை போல தரம் கெட்டவனாக ஆக்கும் வல்லமை அதற்குள் ஒளிந்து இருக்கிறது. அது துவக்கத்தில் வெளிப்படாது, காத்திருந்து கழுத்தை அறுக்கும் வல்லமை உடையது. நம்முடைய பாரத பண்பாட்டில் இந்த 3ஆம் 2ஆம் நிலை படைப்பாளர்கள், கலைஞர்கள் மட்டுமே இருந்துள்ளார்கள். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதுதான் இப்பொழுது நாம் பார்க்கும் 1வது நிலை படைப்பாளர்கள். தரம் கெட்டவர்களை ஏன் 1ஆம் நிலை என்று கூறினீர்கள் என்றால், இவர்கள்தான் கண்ணை திறந்தால் முதலில் தெரிபவர்கள். அதனால் முதல் நிலை படைப்பாளர்கள் என்று குறிப்பிட்டோம். இந்த 1ஆம் நிலையில் வாழாமல் நம்முடைய முன்னோர்களைப் போல 3ஆம் 2ஆம் நிலைகளிலேயே வாழ்ந்து நாமும் உயர்நிலைகளை அடைவோம். வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க பாரத பண்பாடு.